ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ரோஸ் மில்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு தேவையான 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபேட்டியான பால் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலை நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி ஆறின பால் இது. அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில், ஜூஸர் ஜாரில் நான் எனக்கு எவ்வளோ கூலிங் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 பேருக்கு நான் பால் இதில் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது எனக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுட்டு பால் ஊற்றலாம். இல்லை பச்சை பால் கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணல. இப்போ 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகர். அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ், நம்ம ரோஸ் மில்கான எசன்ஸ் அதையும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் நமக்கு ரோஸ் மில்க் ரெடியாக. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அடைச்சிக்கிட்டு அவ்வளோதான். ஒரு 2-3 பல்ப் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போது ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னும் எசன்ஸ் ரொம்ப கலராக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இந்த கலர் போதும், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு சில்லுன்னு நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு குடிச்சிக்கலாம். ஒரு எசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ரெடி. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.